இது வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு வந்து சிவா வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சிந்து வந்து உங்கள் அம்மா கிட்ட நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டேன். ஏன் டாக்டர் என்கிட்ட நடிக்கிற அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு நான் நடிக்கல சிந்து. அம்மா கிட்ட தான் நான் அமைதியாக இருந்தேன். அதனால் நான் நடிக்கிறேன்னு ஆகாது. நான் எதுக்கு நடிக்கணும்? நீ தான் வந்து பஞ்சாயத்துலேயே உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்த. நான் நினச்சா உன்னை சொல்லக்கூடாதா? எதுக்காக நான் சொல்ல வைக்கல? நீ எப்போ வந்து தப்பாக உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டியோ அதுக்கப்புறமாவே நான் உன்னை வந்து எதுக்காக நடிக்கணும்? நீயே சொல்லு சிந்து. அம்மாக்காக நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும்ல. அதுக்காக தான். அதனால் தயவுசெய்து வந்து நீ இதை தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ் சிந்து. நான் எப்போவுமே உங்ககிட்ட நான் அன்பாக தான் இருப்பேன். அதில் எந்த வந்து பொய்யும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது நீ நம்பலைன்னா ப்ராமிஸா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. பரவாயில்ல டாக்டரே, நீ எப்போவுமே உண்மை தானே பேசுவேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சிந்து, பழையபடி என்கிட்ட அன்பாரு ப்ளீஸ் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு நிம்மதி அடைகிறாங்க சிந்து. அடுத்து வந்து இங்கே பைரவி வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டியில் வந்து ஜாலியாக இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சஞ்சய் என்ன பண்ணுறாரு, நேராக ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி இங்கே பார்த்தியா எப்படி ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு, பைரவி என் கூட தான் நைட்டு ஃபுல்லாக தங்க போகிறா. நான் தான் இதெல்லாம் பண்ணேன். உண்மையிலேயே உனக்கு எந்த ஆக்சிடெண்ட்டும் வேணும்னு நீ பண்ணவே பண்ணல. நான் தான் பண்ண வச்சேன். அதே மாதிரி உனக்கு மேலே கேஸை ஃபைல் பண்ண வச்சேன். உன்னை ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே வைக்கணும் தான் முடிவு பண்ணேன். நீங்கள் வரவே முடியாத மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பைரவி என் கூட தான் இருப்பா. ஒரு நாள் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷனாகி அந்த ஃபோனையும் போட்டு உடைச்சிட்றாரு. உடனே ஆறுமுகம் அங்கே வந்து கிளம்பி போகிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்து இங்கே ஆறுமுகம் வந்து பார்க்கும்போது கரெக்டாக வந்து பைரவி வந்து சஞ்சய் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே போட்டு நல்லா அடிச்சிடுறாரு சஞ்சய்க்கு. உடனே ஆறுமுகத்தை நம்ம பைரவியும் அடிச்சிடுறாங்க. எல்லாம் அப்படி இவ்வளோ கேவலமாக வைக்க பண்ணுற புருஷனா என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒரு பொண்ணு யார் கூட வேணாலும் எப்படி பழகிறான்னு உனக்கு தெரியாது. அதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? கல்யாணம் ஆகிடுச்சிட்டா ஓ இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை போட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால் ஆறுமுகம் மனசு கஷ்டப்பட்டாங்க வந்து வராரு. இதை பார்த்து சஞ்சய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் ஒரு காய் நகரத்தில் இன்னொரு காய் வந்து விழுந்துச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காய். இதுக்கப்புறம் பைரவி என்னை பற்றி தான் பெருமை நினைப்பா. அந்த ஆறுமுகத்தை பற்றி கேவலமாக தான் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஆறுமுகம் வந்து எவ்வளோ சொல்ல பார்க்குறாரு பைரவி கிட்ட நடந்த விஷயத்த. ஆனால் பைரவி தப்பாக புரிஞ்சுருந்தாலும் அவர்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அடுத்த ஒரு கட்டத்தில் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சஞ்சய் தான். சஞ்சயை சும்மாவே விடக்கூடாது. அவன் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சஞ்சயை பார்க்க போகிறாரு. என்ன ஆறுமுகம் வாங்கினது பத்தாதா? இன்னும் நிறைய பிளான் வச்சுருக்கேன். கூடி சீக்கிரம் உன்னை என்ன பண்ண போகிற? சரி எதுக்காக இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க? உண்மை என்ன முதல்ல அதை ஃப்ராங்காக பேசு அப்படின்னோடனே பேசுகிறேன். என்னென்னா நீ வந்து பைரவிக்கு செட் ஆக மாட்ட. பைரவி உன் கூட வாழக்கூடாது. அப்போ உன் கூட வாழணுமா? அது பைரவி முடிவு பண்ணிப்பா. நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற? பின்ன உன் கூட வாழ்றது தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? அடுத்தவன் பொண்டாட்டி கூட வந்து வாழணும்னு ஆசைப்படுறியே, உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாரு சஞ்சய். என்னடா ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ தான்டா ஓவராக பண்ணிகிட்ருக்க. நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் நான் பைரவி கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? அவன் நம்ப மாட்டா. அவன் நம்பலனாலும் பரவாயில்ல. ஆனால் பைரவிக்கு ஒரு நாள் நீ பண்ணுற வேலை எல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் உன்கிட்ட பேசக்கூட மாட்டா. உன் மூஞ்சில் கூட முடிக்க மாட்டா. எனக்கு கொடுத்து தானேலாம் பைரவி பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு கொடுப்பா பாரு, அது ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து தெரிய விடாமல் பார்த்துப்பேன். நீ எவ்வளோ நாளைக்கு உண்மையை மறைக்க முடியும்? உண்மை என்னைக்குனாலும் ஒரு நாள் தெரியும்டா. அன்னைக்கு இருக்குடா பைரவி கிட்ட. ஆனால் அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காத. நீ பண்ண வேலை எல்லாத்துக்குமே பதிலடியாக தக்க சமயத்தில் நான் கொடுப்பேன். அந்த அடியை நீ தாங்க முடியாமல் இருப்படா. போலீஸ் வச்சு தானே இவ்வளவும் பண்ணிகிட்ருக்க. போலீஸ் காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு தானே இவ்வளவும் பண்ணிகிட்ருக்க. பார்க்குறேன்டா, நீ போலீஸ் வச்சு என்ன பண்ணியோ அது எல்லாத்துக்கும் உனக்கு கிடைக்கும்டா. நான் செய்வேன்டா அப்படின்றாரு. பார்க்கலாம் நீயும் பார்க்கலாம்டா. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படி சொல்கிறாரு.